ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்து தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியான கிருபைகளை நமக்கு தேவன் தந்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகளும் இரக்கங்களும் மாறாதவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். அந்தபடியே இந்த நாளிலும் கூட அவருடைய இரக்கங்களும் அவருடைய கிருபைகளும் மாறாது இருந்தபடியினாலே நீங்களும் நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே ஒரு புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான காரியம், எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம்! நானும் நீங்களும் மனிதர்களாய் இருக்கும் பொழுது நம்மை சிருஷ்டித்த தேவனாகிய அவர்தாமே உங்களையும் என்னையும் நினைவு கூறுகின்ற தேவனாக இருக்கின்றாராம். உங்களையும் என்னையும் வாழ வைக்கின்ற தேவனாக இருக்கின்றார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளின் காலை வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தில் நாம் இந்த நாளை துவங்க அவருடைய பாதபடியில் வந்திருக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது தேவன் தாமே இந்த நாளுக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் கிருபைகளினாலும் உங்களை முடிசூட்டுவாராக. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்போம் என்று சொன்னால் நாம் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நமக்கு அறியாததும் எட்டாததுமான காரியத்தை நமக்காக செய்கின்ற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஜெரேமியா சாப்டர் 33 verse 3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, நானும் நீங்களும் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றாராம். அநேக சூழ்நிலைகளில் பார்க்கும் பொழுது நாம் யாரை கூப்பிட முடியும், யாரை நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கின்ற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து வருகின்றோம். ஆனால் வேதத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகின்றார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அவர் என்ன செய்வாராம், உனக்கு நான் மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். உன்னால அறிந்து கொள்ள முடியாது, உன்னாலே அதை எட்டி கூட பிடிக்க கூட முடியாது, தொடக்கூட முடியாது. ஆனால் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு பெரிய காரியங்களை உனக்கு அறிவிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளின் கால வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து இந்த நாளுக்குள்ளாய் கடந்து செல்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது அவர் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்து உங்களை வழிநடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். இந்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் நம்பினவர்களாய் விசுவாசித்தவர்களாய் இந்த நாளுக்குள் நாம் பிரவேசித்து செல்லும் பொழுது கர்த்தர் தாம் சொன்ன, கர்த்தர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா காரியத்திலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றபடியினாலே இன்றைக்கு நாம் அதை பார்க்க போகின்றோம். இன்றைக்கே அந்த காரியத்தை தேவன் நமக்காக செய்து முடிக்கின்றவராக இருக்கின்றார். நானும் நீங்களும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுப்பது மாத்திரமல்ல, அவர் உத்தரவு கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நம்முடைய காரியங்களை அவர் விசாரிக்கின்றவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்காக பெரிய காரியங்களை அறிவிக்கும்படியாய் நாம் எதிர்பார்க்காத, நம்மாலே அதை பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பயப்படுவோம் என்று சொன்னால் கர்த்தருடைய கரங்களிலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நன்மையும் கிரமமுமாக முடித்து தர அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஆகினால இன்றைக்கும் கூட நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கும் பொழுது இந்த நாளை தேவன் அப்படியே நமக்காக மாற்றித்தர அவர் போதுமானவராய் இருக்கின்றார். அவரை விசுவாசித்தவர்களாய் இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோமா? தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.